இன்னைக்கு நம்ம இப்போ திருத்தணி போகிறோம். எதுக்கு? அறுபடை வீடு ட்ரிப் பிளான் பண்ணி ஒரு 3 மந்த்ஸாக பிளான் பண்ணோம். கடைசியில் ஏப்ரல் மாதம் போகலான்னு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லீவெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சா. ஹாய், இதுதான் எங்கள் ட்ரிப் பிளானு. ஃபஸ்ட்டு பெங்களூர் டு திருத்தணி, அதுக்கப்புறம் திருத்தணி டு சுவாமிமலை, அது முடிச்சுட்டு சுவாமிமலை டு அதுக்கப்புறம் பழனி, அதுக்கப்புறம் பழனி முடிச்சுட்டு பழனியில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை 3rd டே இது, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திருச்செந்தூர். டே 1 ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் இப்போது 3 o'clock ஆச்சு. இப்போ நாங்கள் NH75 வழியாக ஹொஸ்கோட்டை, கோலார், அதுக்கப்புறம் சித்தூர், அது வழியாக திருத்தணி போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக கூலிங்கும் குறைஞ்சிருக்கு. பட் நாங்கள் வரும்போது வந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஹொஸ்கோட்டை, கோலார், அந்த இடம்லாம் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் ஜர்க்கின், அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே, க்ளவுஸ் இதெல்லாம் போட்டிருந்ததுனால ஓரளவு கூலிங் எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு எல்லாமே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது. ஸோ ரோடெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயாகவே இருந்துச்சு. எந்த வண்டியுமே எங்களை அதிகமாக க்ராஸ் பண்ணாததுனால நாங்கள் ஓரளவு சீக்கிரமாக எல்லா லொக்கேஷனுக்கும் போக முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கர்நாடகா ஆந்திராவோட பார்டர், சித்தூரோட என்ட்ரன்ஸ். சித்தூருக்குள்ளே இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆந்திரா தமிழ்நாடோட பார்டர். சித்தூரையும் க்ராஸ் பண்ணிட்டோம். கர்நாடகாவில் கிளம்பி ஆந்திரா க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துட்டோம். இன்னும் திருத்தணிக்கு ஒரு 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளோட நம்ம போகிற ஃபஸ்ட்டு அறுபடை கோவில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான திருத்தணிக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போது 7:30 ஆகுது. மார்னிங் ஒரு 3 o'clock கிளம்பி இப்போ 7:30க்கு ரீச் ஆகிருக்கோம். ஓவரால் ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் திருத்தணி வர்றது. இங்கேருந்து கோவிலோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தோம். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயுமே முருகர் வந்து மலைக்கு மேலே தான் இருக்கிறாரு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? இவர் பெரிய யூடியூபரு. சொல்லுடி. இப்போ திருத்தணி வந்திருக்கோம். திருத்தணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சுவாமிமலை போகிறோம். நேரத்தில் சுற்றி போகலாங்களா? நம்ம எங்கே இருக்கோம்? எப்படி இருக்கோம்? டீ குடிக்க வந்திருக்கிறோம். எங்கே?
அரக்கோணம்ல இருக்கோம். இங்கேருந்து சுவாமிமலை போகணும். வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. திருத்தணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சுவாமிமலை போயிட்டுருக்கோம். அப்புறம் வர்ற வழியில் செம வெயிலுங்கிறதுனால எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. அப்படிங்கிறனால ஒரு இடத்துல ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் அதுக்கப்புறம் சுவாமிமலைக்கு கிளம்பியாச்சு. இப்போ திருத்தணியிலிருந்து கிளம்பி அரக்கோணம், காஞ்சிபுரம், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் வழியாக சுவாமிமலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது சுவாமிமலைக்கு. ஓவராலாக திருத்தணியிலேருந்து சுவாமிமலைக்கு 290 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் டெஸ்டினேஷனான சுவாமிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 11 o'clock திருத்தணியிலேருந்து கிளம்பி ஈவினிங் 5:30க்கு சுவாமிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். ஓவரால் 6 hours கிட்ட ட்ராவல் ஆகிடுச்சு. பிரேக் எல்லாமே சேர்த்து ஒரு 6 hours கிட்ட ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பெங்களூர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 550 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். நாங்கள் 2வது கோயிலும் முடிச்சிட்டோம். அதாவது 4வது படை வீடு சுவாமி திருக்கோயில். இப்போ நாங்கள் அடுத்தது பழனிக்கு கிளம்புறோம். நம்ம பழனிக்கு போயிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ. இப்போ சுவாமிமலையிலேருந்து கிளம்பி தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல் வழியாக பழனிக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் பழனிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ரோடெல்லாம் பார்த்தா எங்களுக்குன்னே போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியும் சரி, ஆப்போசிட்டில் வர்றதும் சரி. அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். பெங்களூர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே தான் பழனியில் இருக்கும். அம்மாவோட வீட்டில் சாப்பிட்டு வந்துருக்கோம். நல்ல வேலை, அங்கே போய் சாப்பிடலாம் நினச்சோம், இங்கேயே சாப்பிட்றோம். பாரு, இதான் அம்மாவோட அண்டு மோரோவர். இதான் நான் ஃபஸ்ட் டைம் அம்மாவோட சாப்பிடவே செய்கிறது. உனக்கு ஓகே. 5 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஏற முடியல. 50 படிக்க நாக்கு தள்ளுது. 30 படி ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். மேலே போகணும் அவ்வளோ தூரம். தூத்துது. இல்லை தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. மத்தியானம் சரியாக சாப்பிடல, டீ குடிக்கல. பார்ப்போம். ரொம்ப கைஸ் பார்ப்போம். மலை கோயில் இருக்கோம். இங்கே ஃபோன்ஸ் நாட் அலவுட். பட் நாங்கள் வந்துட்டோம் மேலே. இப்போ பழனிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு நல்லபடியாக தரிசனம். ரூம் பாடி தான், ரூம் வேறு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் ரூம் பார்க்கணும். ஓகே கைஸ், பார்க்கலாம். உங்களுக்கு வியூ
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பள்ளியில் இருக்கோம், இருக்கோம் சாப்பிட்ற கடை.